Hi dear friends and family, April 25th Chennai Super Kings vs Sunrisers Hyderabad. இது வந்து ஒரு ப்ரிவியூ ஷோ பத்தி பார்க்க போறோம். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் நத்திங் டு லாஸ், சேம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆல்சோ. ஸோ ரெண்டு டீம்ஸும் வெறித்தனமாக தான் வரப்போறாங்க. அதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கன்ஃபார்மா ஒரு கோபம், கொலவெறி, வெறி, அக்ரெசிவ் ஆட்டிடியூட், இன்டென்ஷன், பவர், இன்ஃபோடேஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸை வந்து அவங்க காட்டணும்னு வரப்போறாங்க. ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம் இருக்கு, பேட்டிங் கோர் இருக்கு, பவுலிங்லயும் ஸ்பின்ல வந்து ஒரு ஜீஷன் அன்சாரி இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்ல தேவைப்பட்ட ஷமியை கண்டிப்பா இறக்கலாம். பேட் கமின்ஸ், ஜெயதேவ் உனத்கட், ஈஷான் மல்லிங்கா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்பின்ல ஜீஷன் அன்சாரி இருக்காரு. பேட்டிங்ல பவர் பிளேல மட்டும் இந்த ரெண்டு பேரோட விக்கெட் நீங்க எடுக்க முடியல, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்க முடியலன்னா கதை ஆல்மோஸ்ட் ஓவர். ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லாம் பவர் பிளேல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா விக்கெட் விடாம இருந்தாலே கீழே இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் ப்ரெஷர் இல்லாம ஜாலியா அவங்க இன்டென்ஷனை வெறித்தனமா பவரோட ஆடுவாங்க. அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவங்கள்ட்ட நல்லா ஸ்ட்ராங்கா அடிக்கக்கூடிய கிளாஸ் அண்ட் மிடில் ஆர்டர்ல இருக்காரு. இஷான் கிஷானை வந்து தயவு செஞ்சு ஃபார்முக்கு கொண்டு வராதிங்க. ஏன்னா சிஎஸ்கே பத்தி ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும்னா, ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸை அவங்க டீமோட ஆடும்போது ஃபார்ம்ல வந்து நல்லா கொண்டு வந்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ரிஷப் பண்ட், சேப்பாக் ஸ்லோவஸ்ட் ட்ராக் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லா டேர்ன் ஆகும், நல்ல கிரிப் கிடைக்கும். ஒரு ஸ்லோவஸ்ட் ட்ராக்ல வந்து இந்த 12 வென்யூஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிஎல்லையே லோவஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர், லோவஸ்ட் ஸ்கோர் வந்து சேப்பாக்ல தான் வந்திருக்கு. ஸோ டாஸ் வின் டீம் கண்டிப்பா பவுலிங் தான் எடுக்க போறாங்க, பவுலிங் தான் எடுத்தாகணும். ஸோ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடக்கூடாதுன்னு எனக்கு வந்து மனசுக்கு பயமா இருக்கு. ஏன்னா கேகேஆரோட எவ்வளோ பெரிய கேவலமான லீஸ்ட் ஸ்கோரை நம்ம அடிச்சோன்னு தெரியும். ஒரு ட்ரையே கிடையாது, ஒரு முயற்சியே கிடையாது. முயற்சி இல்லாம தான் தோத்தோம். அதாவது ஆர்சிபி நேத்து ஹோம்ல ஜெயிச்சிட்டாங்க ஆர்ஆரோட. அது வந்து ஆர்ஆர் ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஆனாலும் அந்த கையில இழுத்து பிடிச்சாரு ஜாஷ் ஹேசல்வுட், யாஷ் தயால், புவனேஸ்வர் குமார்னு ஒரு ஃபாஸ்ட் போலிங் லைனப்பே வந்து ஒரு ஃபயர் ஃபாஸ்ட் போலிங் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தோக்க வேண்டிய மேட்சை ஆர்சிபி ஹோம்ல ஜெயிச்சாங்க. ஸோ சிஎஸ்கே தயவு செஞ்சு வின்னுக்கு போங்க. இதுக்கு மேல இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து தலை தோனி பேட்டிங்கே வரலனாலும் பரவாயில்ல, தைரியமா ஆடுங்க, ஜெயிச்சிருங்க. சேசிங்க தலை தோனி பேட்டிங் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆயுஷ் மத்ரே அண்ட் ஷைக் ரஷீத் நல்லா பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. ஆயுஷ் மத்ரே உங்களை பத்தி சொல்லவே வேண்டாம். எப்படி நீங்க அடிப்பீங்க இந்த 17 வயசுல. பும்ராவையும் ஒரு இளங்கன்று பயமறியாதுன்னு தான் ஆடினீங்க, போல்ட்டையும் பயமே இல்லாம ஆடினீங்க, தீபக் சகரையும் பயமே இல்லாம ஆடினீங்க, அஸ்வினி குமார் யார் வந்தாலும் நான் பயப்படாம ஆட போறேன்னு தான் ஆடினீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பேட் கமின்ஸ், ஷமி பிளேஸ் ஆஃப் ஜெயதேவ் உனத்கட்டா, இல்ல உனத்கட் பிளேஸ் ஆஃப் ஷமியா, இல்ல ஈஷான் மல்லிங்காவை எப்படி ஆட போறீங்க, ஜீஷன் அன்சாரி, எதை பத்தி யோசிக்காதீங்க. 17 வயசு உங்களுக்கு, வேற லெவல்ல வெறித்தனமா ஆடுங்க. நத்திங் டு லாஸ், அவ்வளவுதான், சிம்பிள். சிஎஸ்கே செய்ய வேண்டிய ஒரே ஸ்ட்ராட்டஜி, இஃப் சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா ஒண்ணுமே வேணாம், நத்திங் டு லாஸ், தில்லுக்கு துட்டு. நான் ஆரம்பத்துல இருந்து 6 தாண்டா அடிப்பேன், 4 தாண்டா அடிப்பேன். நான் என் டீம் ஸ்கோரை உயர்த்த போறேன், ஆல் அவுட் இன்டென்ட்டுக்கு போறேன். இனிமே எங்களுக்கு வந்து எதுவுமே இழப்பதற்கு இல்லை, நாங்க எல்லாமே இழந்தாச்சு. நத்திங் டு லாஸ். நாங்க பிளே ஆஃப் போமாட்டோமான்றது ரெண்டாம் பட்சம். நாங்க எங்க கேம் ஆட போறோம், உயிரை கொடுத்து ஆட போறோம், முயற்சி பண்ண போறோம். ஆரம்பத்துல இருந்து நாங்க அடிக்க மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த கேமை சிஎஸ்கே எடுத்துட்டு வந்தா கன்ஃபார்மா 100% சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டோம்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு 160 to 170 சுருட்டணும், சேப்பாக் மாதிரி பிட்ச்ல. இல்ல நீங்க 200 அடிக்க விட்டீங்கன்னா கன்ஃபார்மா சிஎஸ்கேவால சேஸ் பண்ண முடியாது. அதுக்கேற்ற பேட்டர்ஸும் இல்ல. எவ்வளோ நாள் தான் தோனின்னு அவர் மேலேயே ப்ரெஷர் போட முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிளே கிடையாது. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டீங்கன்னா தயவு செஞ்சு ரன்ஸை கண்ட்ரோல் பண்ண பாருங்க, நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் கொடுங்க, கேச்சஸை மோஸ்ட்லி டிராப் பண்ணாதீங்க. கேச்சஸ் வின் மேட்சஸ்.
ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா 160 to 170 சுருட்ட பாருங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே வெறித்தனமான இன்டென்ட்டுக்கு போங்க. ஆயுஷ் மத்ரே அண்ட் தயவு செஞ்சு டெவால் பிரேவிஸை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. முயற்சிலாம் கிடையாது, உள்ள கொண்டு வந்தே ஆகணும். அதே மாதிரி ஆஷனாவையும் டிராப் பண்ணிட்டு அனுஷுல் கம்போஜ் மாதிரி நல்ல ஃபாஸ்ட் பவுலரை உள்ள கொண்டு வாங்க. இதுக்கு மேல நத்திங் டு லாஸ், வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு ஆடினா மட்டும்தான் இனிமே சிஎஸ்கே ஜெயிக்க முடியும். பிளே ஆஃப்ஸை பத்தி நினைச்சு பார்க்க முடியும். ஆல்ரெடி ரேஸ்ல வந்து எம்ஐ வேற லெவல்ல வந்துட்டாங்க. ஆர்சிபி இன்னும் வந்துட்டு இருக்காங்க. எல்எஸ்ஜி ஆல்சோ இருக்காங்க. ஸோ கேகேஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் இந்த 4 டீம்ஸை தவிர மற்ற எல்லாரும் ஸ்டில் இன் பிளே ஆஃப் ரேஸ். அதை மறக்க கூடாது. பட் நான் வந்து வின்னிங் ஃபேன் மட்டும்தான் சிஎஸ்கேக்குன்னு கிடையாது, வின்னிங் ஃபேன் ஆஃப் தலை தோனின்னு கிடையாது. தோத்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா வருத்தப்படுவேன் ஏன் தோக்குறாங்க. எப்பேற்பட்ட ஒரு டீம், 5 trophies அடிச்ச ஒரு டீம், டேடிஸ் ஆர்மி பிளஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டெண்டர் வந்து சிஎஸ்கே ஒரு 5 trophies அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தோத்தாங்க, நான் வருத்தப்படுவேன், ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன். பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். எனக்கு என்னவோ 2 டீமுக்குமே 50-50% சான்சஸ்னு தோணுது. பட் ஐ கோ டு சிஎஸ்கே வின்.